ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூஜிஎஸ். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த பிஜே ஆர்ச் மேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டரோடைய 2 சாப்டர் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதான் எனக்கு தெரியல, ஏன்னா வியூஸ்ல ரொம்ப கம்மியா தான் போகுது. ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து இன்னும் ரெக்கமெண்ட் ஆகலையோ என்னமோ, அதனால பார்க்கக்கூடிய ஒருத்தங்களும் வந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே ஃபுல்லா வந்து பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வந்து புரியும். அண்ட் தென் இதோட மற்ற சாப்டர்ல வந்து பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதே மாதிரி நிறைய மேனுவலா வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து போடுவோம். அண்ட் அதனால வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, மாணவர்கள் பேசணும்னா வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஹீரோவால நம்பவே முடியல, இந்த ஸ்கில் வந்து நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் வந்து அவனுக்கு ஒரு கொஸ்ட் வருது, இந்த மாதிரி டுட்டல் கொஸ்ட் வந்து ஆரம்பிக்க போறோம். அண்ட் தென் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணலாமேன்னு சொல்லி வந்து அக்செப்ட் பண்ணும்போது சரி ஒரு டெக்னிக்கல் எரர் வந்துருச்சு சிஸ்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டியை சுத்தமா மாத்தி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு நியூ பிகினிங் கொஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இது டுட்டல் கொஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி வந்து அதுவும் சொல்ல நம்ம ஹீரோ நம்பவே முடியல. நம்ம புதுசா வந்தது, அதாவது புதுசா ஆரம்பிச்சதுல வந்து நமக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கில் கிடைச்சது ஓகே, பட் அதுக்குன்னு வந்து ஒரு கொஸ்டியை மாத்துவாங்களா அப்படி சொல்லி நம்ம ஹீரோலாம் நம்பவே முடியல. இது உண்மையா, இது எப்படி இப்படி நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒன்னு பார்த்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறான். அது என்னாச்சுன்னா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இந்த டுட்டல் கொஸ்டோடைய ஒரு சின்ன ஒரு இது மாதிரி காமிக்குது. அதாவது அதோட டீடைல்ஸ்ல வந்து காமிக்கும் போது அது ஜஸ்ட் நன்னும், அதாவது எதுவுமே இல்ல, அதோடைய ரேங்கிங் வந்து எதுவுமே இல்லைன்னு காமிக்குது. அந்த நம்ம ஹீரோ கொடுக்கூடியதே வந்து நீங்க வந்து அந்த சர்வே பண்ணணும், அந்த இடத்துல ஒருவங்க சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படி கீழே வந்து ஹிடன் சொல்லி வந்து ஒன்னு வந்து போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா புரியல, என்னடா இது வரைக்கும் இதெல்லாம் காமிச்சது இல்லையே, இதன் ஹிடன் சொல்லி வந்து ஒன்று காமிக்குது. அண்ட் தென் இதுல சொன்னது வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஹிடன்கிறத வந்து பாக்குறான். அண்ட் அதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து நீங்க 71 மினிட்ஸ் வந்து நீங்க சர்வே பண்ணணும். அண்ட் தென் சர்வே பண்ணும்போது வந்து நீங்க டுட்டல் கொஸ்டோடைய மாஸ்டர் அப்படிங்கிறது கன்சிடர் ஆகிரும். அண்ட் தென் அந்த ஒரு டைட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்ச உடனே வந்து உங்க ஸ்டாட்ஸ்ல எல்லாமே வந்து 10 இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படி சொல்லி வரும்போதே நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா வந்து புரியல, எப்படி அது ஜஸ்ட் 1-2 லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனா கூட வந்து வெறும் 5 பாயிண்டோ 6 பாயிண்டோ தான் வந்து கொடுப்பாங்க. அதையே வந்து ஒவ்வொன்று தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அது ஏதோ ஒன்றுல தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் ஆனா இந்த ஒரு டைட்டில் இருந்தா எல்லாத்துலயுமே வந்து 10 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேற லெவல் தானே. நம்ம இனிமே போய் வந்து மைனிங் பண்ணவே தேவையில்ல, இனிமே நம்ம நிறைய வந்து கொஸ்ட் வந்து எடுத்து நம்ம ஈஸியா வந்து பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாகறான். அதுவும் நம்ம ஹீரோ வந்து அவன் மண்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு ஆர்வத்தை வந்து அடக்க முடியாம இருக்கிறத பார்த்துட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் வந்து இவ்வளவு கடுப்பா சுத்திட்டு இருக்கிறான், ஒருவேளை வந்து அவன் ஐடி பேன் ஆகி மறுபடியும் பஸ்ல இருந்து வரானோ அப்படி சொல்லிட்டு மத்தவங்க வந்து இவனை நினைச்சு வந்து கவலைப்பட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த 60 மினிட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம் தான். 60 மினிட்ஸ் அண்ட் 70 மினிட்ஸ் அதெல்லாம் ஓகே, பட் 71 மினிட்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். பட் ஆனா வந்து அது முடியாதுன்னு கிடையாது. அது இல்லாம வந்து இந்த இடன் ஐட்டம் வந்து ஓப்பன் ஆகிறது, அதாவது இந்த இடன் இன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், யாருக்கும் வந்து காமிக்காது. அண்ட் தென் அதுலயும் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு டைட்டில், இந்த டுட்டல் கொஸ்டோடைய மாஸ்டர் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த 5 வருஷத்துல அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்புறம் அப்படியே ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த இடமே வந்து அப்படியே டிஸ்ட்ராய் ஆகுது அப்படி சொல்லி வருது, அப்படியே டுட்டல் கொஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வரும்போது மத்தவங்களும் பார்த்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நமக்கு டேலண்ட்லாம் இருந்தா மணியோ இல்ல என்னமோ எல்லாம் வந்து பிளாங்க் செக் மாதிரி தான், நமக்கு வந்து எவ்வளவோ வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் தென் இது மட்டும் கனவா மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம ஹீரோ நினைக்கும் போது அப்படியே அங்க டெலிபோர்ட் ஆகி டுட்டல் கொஸ்ட் வந்து வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இடம் பார்க்க ஒரு காடு மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து மத்தவங்கள யோசிக்கிறாங்க, இங்க என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே முன்னாடி எல்லாம் வந்து ஆறுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இது வந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறோம், இதெல்லாம் லெவல் 1 தான், இங்க வந்து சர்வே ஆகாத கொஞ்சம் ஈஸி தான் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போதே அந்த ஆர்க்கோட தலையெல்லாம் வந்து கிரீன் கலர் ஒரு லைட் மாதிரி இருக்கு. அண்ட் தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெட் கலர் மாற அது வந்து ஆங்கிரி ஆயிருது. ஆங்கிரி ஆன உடனே வந்து எல்லாம் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த ஒரு ட்ரீம், அதாவது இந்த வந்து காட் வார் அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கனவோட வருவாங்க. ஆனா வந்து அந்த கனவுங்கிறது வந்து இந்த டுட்டல் கொஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடும். ஏன்னா இதுவே வந்து பயங்கர கஷ்டமா இருக்குமே நம்ம ஹீரோ சொல்லும் போதே அந்த ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து கொண்டுட்டு இருக்க. மற்றவங்களாம் பார்த்துட்டு என்னடா அது, இது கூட எப்பறம் சண்டை போட முடியும்னு சொல்லி ஒருத்தன் சொல்லும் போது ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கே விளையாடா நான் கிளம்புறடா அப்படி சொல்லி ஒருத்தன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்ற இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், பட் ஆனா வந்து எனக்கு அப்படி இல்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ துண்டகான அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஆக்சிவனால துரத்தும் போதே வந்து நம்ம ஹீரோ ஒரு புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. அப்பதான் வந்து அதெல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது அப்பதான் அந்த ஆர்க்கோட தலையில இருந்த அந்த ஒரு ரெட் கலர் வந்து மணி வந்து பழையபடி கிரீன் கலர் வந்து மாறிடுது. அந்த கலருக்கு என்ன அர்த்தம்னா வந்து கிரீன் கலர் வந்து அது பாசிட்டிவா இருக்கு, அது வந்து இப்போதைக்கு
இப்போதைக்கு அட்டாக் பண்ண போறது இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே அப்படியே முன்னாடி போகும்போதே வந்து அது மறுபடியும் பார்த்து அட்டாக் பண்ண வரும்போது மறுபடியும் ரெட் கலர் மாறுது. அப்பதான் சொல்றான் அது ரெட் கலர் வந்து மாறுச்சுன்னா வந்து அது நம்மள வந்து பார்த்துருச்சு அண்ட் தென் பார்த்தா வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படியே டைமிங் போகுது அப்படியே வந்து 60 நிமிஷம் வந்து கிடக்க அண்ட் அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் அது ஃபைனலி வந்து முடிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஓகே சூப்பர் பயங்கரமா வந்து நம்ம முடிச்சிட்டோம். சரி ஓகே நம்ம ரெக்கார்ட் பண்ணதை வந்து பார்க்கலாமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க ஆரம்பிக்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணதை வந்து ப்ளே பண்றீங்களா அப்படி சொல்லி அதுவும் கேட்க ஆமான்னு சொல்ல. கடைசியா நம்ம ஹீரோ வந்து கண் கலங்கி அப்பாடி எப்படியோ வந்து இந்த டைமிங்குள்ள வந்து அப்படியே தாக்கு பிடிச்சி இருந்துகிட்டே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க. நம்ம ஹீரோ எதுக்கு இவ்வளவு நேரம் இருந்தாலும் அதுக்கான விஷயமும் வந்து கிடைச்சிருச்சு. டுட்டல் மாஸ்டர் அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அண்ட் அதனால வந்து உங்களுக்கு ஆல் ஸ்டார்ட்ல இருந்து எல்லாம் 10 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோக்கு ஹாப்பியா இருந்தாலும் அப்படியே பயங்கரமா வந்து தலைவலிக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா வந்து இந்த காட் வாருங்கிற இந்த ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல அது வந்து மக்களுடைய மனசை வந்து ரொம்ப வந்து புரிஞ்சு வச்சுக்கும். அதாவது ஏதாவது உள்ள ஒரு பிரச்சனை ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே தள்ளிடும். அண்ட் தென் அப்போ வந்து நமக்கு ரியலாவே அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் அவ்வளவு நேரம் அங்க இருந்தனால அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கு. அப்பதான் அவன் ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு எதனால வந்து உனக்கு இப்படி தலைவலிக்குது அப்படி சொல்லி கேட்கா அது ஒன்றும் இல்லை இந்த கேம்ல ரொம்ப நேரம் இருந்தேன் அது இல்லாம வந்து இந்த கேமை நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்ச என்ன உன் அக்கௌண்ட் என்ன பேங்க் தான் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அதை என்பா கேட்குற என் அக்கௌண்ட் பேன் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ சாரிப்பா நான் வந்து உன்னை ட்ரோல் பண்றதை கேட்கல நான் ரியலாவே இருக்கும் நான் நம்பல அப்படின்னு சொல்லும் போது இல்லை இட்ஸ் ஓகே எனக்கு தெரியும் ஒன்றும் இல்லை விடு நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல அப்போதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இதை வந்து நான் யாருக்கும் சொல்லிடக்கூடாது இது வந்து எனக்குள்ள ஒரு சீக்கிரட்டாவே இருக்கட்டும் அண்ட் தென் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்னை வந்து சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக வந்து பணம் பிடிச்சவங்களாம் பணம் பிடிச்ச நாய்கள்லாம் வந்து என்னை வந்து தொல்லை பண்ணுவாங்க அதனால எக்காரணத்துக்கு கொண்டு யார்ட்டையுமே வந்து நம்ம இதை சொல்லிடவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அப்போதான் வந்து அவன் இன்னொன்று நினைக்கிறான் நல்ல வேலை நம்ம கரண்ட் சாக் அடிச்சு அந்த நாங்கள் பொழைச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு லேரான கிளாஸ் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் தென் அந்த கார்டுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த பவர் வந்து எனக்கு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல பட் ஆனால் என் ஃபேமிலி வந்து இதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்ப நம்பீரா வந்து யோசிக்கும் போது அப்பதான் வந்து அவனு வந்து ஒரு ஆக்வர்ட் பொசிஷன்ல இருக்கும்போது நம்பீரா சொல்றான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் ஒன்னு எது தப்பா நினைக்கல அப்படி சொல்லும் போது நம்பீரா அப்படி இன்னொரு நாள் வந்து அப்படி அந்த கேம்குள்ள வந்து என்டர் ஆகுறான் அண்ட் நீங்க வந்து பிகினர் டவுனுக்குள்ள வந்து என்டர் ஆயிட்டீங்க அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வர நம்பீரா அப்படியே வந்து உள்ள போய்கிட்டே வந்து யோசிக்கிறான் நல்ல வேலை நமக்கு ஆர்ஜி மேஜிக்கிற அந்த ஒரு டைட்டில்ங்கிறது வந்து உண்மையா தான் இருக்கு அந்த ஒரு ஸ்கில் வேற நமக்கு போயிருந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது ஒருவேளை இது கனவனும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப நம்ம யோசிச்சுட்டு ஓகே நம்ம வந்து நம்ம டேலண்ட் காமிச்சிடக்கூடாது எக்காரணத்துக்கு வந்து நம்ம ஆர்ஜி மேஜின்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா நம்ம டேலண்ட் வந்து நம்ம இன்னும் வளர்த்தியே ஆகணும் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அண்ட் அது அப்பெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அங்க ஒரு சொல்லிப்பா ஒரு மரத்துக்கிட்ட காமிக்க நம்ம ஹீரோ அங்க போய் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா அங்க ஒரு பப்பி மட்டும் வந்து அங்க படுத்திருக்கும் போது என்ன இங்க ஒரு பப்பி படுத்து இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அண்ட் தென் அதை பார்க்கும்போது அங்க வந்து ஒரு கொஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் தென் இது லெஜெண்டரி கொஸ்ட் அப்படி சொல்லி இது போட நம்ம ஹீரோல நம்பவே முடியல என்னது லெஜெண்டரி கொஸ்டா நான் வந்து ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த லெஜெண்டரி கொஸ்ட் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே கோல்டன் கலர் வந்து ஜொலிக்கும் பட் ஆனா வந்து அதை நான் நம்பவே இல்லை என் கண்ணால பாக்குற வரையும் ஆனா இப்ப நான் நம்புறேன் அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான் சரி ஓகே நம்ம வந்து ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம் முதல்ல வந்து காம் ஆயிக்கலாம் அண்ட் அப்புறம் அதை பத்தி யோசிச்சுக்கலாம் நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி கோஸ்ட் கிடைச்சது இன்னைக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து இதே வந்து முடிச்சிடும் போலயே அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான் அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல சரி ஓகே முதல்ல வந்து அது என்ன கொஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம்னு சொல்லி அதுகிட்ட போவேன் அண்ட் அப்பதான் வந்து கஷ்டம் அந்த கொஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் தென் இந்த ஒரு உல்ஃப் இது வந்து உல்ஃப் அண்ட் தென் இதுக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்குது அண்ட் ஹெல்த்லயே வந்து ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்கு அப்புறம் நேம் வந்து இதுக்கு மறந்து இருக்கு அப்புறம் இந்த கொஸ்ட்டுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி ரிட்டர்ன் கொஸ்ட் இருக்கு அண்ட் தென் அதான் லெஜெண்டரி கிரேட்ல வந்து இது இருக்கு அப்புறம் வந்து இது வந்து நம்ம முடிக்கும் பொழுது இது வந்து லெஜெண்டரி அவார்டு வந்து ஒன்று கொடுக்கும் அண்ட் தென் இது முடிக்கிறதுக்கு என்ன பண்ணா வந்து எலிக்சர் ஆஃப் வைட்டாலிட்டின்னு சொல்லி வந்து ஒரு பில் வேணும் அண்ட் தென் அது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இந்த வில்லேஜர்ஸ் இருந்து வந்து நம்ம 30 ஃபேவரட் பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கணும் அண்ட் தென் கொஸ்ட் வாங்கும் போது இதுக்கான கொஸ்ட்னு ஒன்று இருக்கும் அண்ட் தென் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த கொஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும்போதே கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வர நம்ம ஹீரோக்கு இது பார்த்துட்டு பயங்கரமான ஹாப்பி தான் அண்ட் தென் நம்மளால வந்து இடன் விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியறதுனால எவ்வளவு வந்து லாபமா இருக்கு இதே வந்து நார்மல் ஆட்கள்லாம் பார்த்தாங்கன்னா இது வேற இன்ஜூரிஷன் தான் இது வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும் பட் ஆனா வந்து இடன் ரேட் இருக்கிறதுனால வந்து இதோடைய லெஜெண்டரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியுது இது எவ்வளவு வந்து லாபமா இருக்கு அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான் சரி ஓகே நம்ம வந்து ஓவரா எக்ஸ்பெரிமெண்ட் ஆகக்கூடாது முதல்ல வந்து இந்த கொஸ்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரர்களுக்கு வந்து நம்ம போவோம் அண்ட் தென் அங்க போனாதான் வந்து நமக்கு என்னென்ன கொஸ்ட் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் அங்க கிடைக்கும் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆனா அந்த கொஸ்ட்டுக்கு அதாவது அங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள கொஞ்சம் சரியில்லாத
இல்லாத ஆட்கள். அண்ட் தென் இங்க பிகினரா வரவங்களோட கொஸ்ட் எல்லாம் வந்து அவங்களே புடுங்கி வச்சுப்பாங்க. எம்பிசி கிட்ட இருந்து லிமிட்டடான கொஸ்ட் தான் வந்து கிடைக்கும். அண்ட் தென் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் கிடைக்கும்னா அவ்வளவுதான் கிடைக்கும். பட் ஆனா அது எல்லாத்தையுமே வந்து அந்த கொஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க ஆட்கள்லாம் போய் வந்து அப்படியே ஆக்கிரமிச்சு நிப்பாங்க. யாரோ ஒருத்தங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கொஸ்ட் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க தான் வந்து எக்ஸ்ப்ளோர் கில்டு. இந்த கில்டை பத்தி யாரோ வந்து எதிர்த்தாங்களோ வந்து அவங்கள வந்து ஃபுல்லா வந்து முடிச்சிருவாங்க. எல்லா சைடு வந்து அவங்கள வந்து கான்ட்ரவர்சியா வந்து அவங்கள மாத்தி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்பர் பிளேஸ்ல என்ன பண்றாங்க? அண்ட் தென் அவங்க வந்து திருப்பி வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணலாம்ல, இவங்களை வந்து தோக்கடிக்கலாம்ல, இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து மாத்தலாம்ல அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அது ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிகினர் பிளேஸ்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் தான். இங்க வந்து ஸ்டார்டிங்ல வரவங்க மட்டும் தான் இருக்க முடியும். இந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா திருப்பி இந்த இடத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து பயங்கரமா இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருந்துடுறாங்க. இந்த பிகினர் டவுன்லயே வந்து ஃபுல்லா இருந்துடுறாங்க. அண்ட் தென் இதுவும் வந்து இந்த கேமோட இன்சர்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்கிறது இல்ல. அதாவது டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து கேம்குள்ள எல்லாம் வந்து நாங்க இன்வால்வ்டா வந்து உள்ள வர மாட்டோம். ஏதோ பெரிய ப்ராப்ளமா தான் நாங்க வருவோம். அதனால இது கண்டுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதனாலேயே வந்து இது ஒரு பிசினஸா வந்து மாத்திட்டாங்க. இவங்க கிட்ட போய் வந்து நம்ம கொஸ்ட் வேணும்னு சொல்லி வந்து எடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த கொஸ்டியை கொடுப்பாங்க அப்படின்னு மீற சொல்லிட்டு நேரா அந்த ஒரு கில்டுக்கு தான் வரான். சப்பா இந்த கில்டை பார்த்தாவே கொஞ்சம் எரிச்சலா தான் வருது. சரி உள்ள போலாம் அப்படி சொல்லும் போது அப்பதான் வந்து அவங்க ஒருத்தங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல வந்து 3 டைப் ஆஃப் வந்து கோர்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து கொஸ்ட் வேணும்னா வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தென் செகண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட கொஸ்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதே சமயத்துல எங்களுக்கு ஒரு சில பொருள்லாம் வந்து போரோ பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் தேர்ட் வந்து லெஜெண்டரி. அதாவது நீங்க அதுல எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து கொஸ்ட மட்டும் அதை அக்செப்ட் பண்ணா போதும். எங்க ஆட்களே வந்து ஃபுல்லா முடிச்சு வச்சிருவாங்க. அதாவது வாழைப்பழம் உரிச்சு வாயில வச்சு நீங்களே கடிக்க தேவையில்ல, அவங்களே வந்து கடிக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் வந்து ஈரோட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே நாங்க வந்து கோல்டாவும் இதை அக்செப்ட் பண்ணிப்போம், இல்ல ஐட்டமும் அக்செப்ட் பண்ணிப்போம், இல்ல டாலர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்போம், இல்ல யுவான்ஸா வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி எந்த அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே எங்களுக்கு இது ஏமாத்திராதீங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஏமாத்தினா என்ன ஆகும்னு சொல்லி கேட்க அதுவா ஒன்னும் இல்ல, நீங்க காசு மட்டும் ஏமாத்துறீங்கன்னா வந்து நேராக தூக்கி விட மைண்ட்ல போட்டுருவோம். அண்ட் தென் மைண்ட்ல போட்டு நீங்க எந்த அளவுக்கு வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அண்ட் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு வருமானம் பண்ணி கொடுக்குற வரையும் உங்களை வந்து சுத்தமா விடமாட்டோம். அப்பதான் ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் போகுது. அண்ட் தென் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மெயினான பிளேயர் நிறைய பணக்கார பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து இங்க நிறைய ஹெல்ப் பண்ணி அண்ட் தென் வெளியும் வந்து ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டே வந்து இங்க வச்சிருக்காங்க. அண்ட் அதனால யாருமே வந்து இங்க வழியில தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வர அப்புறம் அவரு கேக்குறாங்க சரி ஓகே நீங்க வந்து என்ன கோர் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு வந்து பேசிக்கே கொடுத்துருங்க அப்படி மாதிரி சொல்ல சரி ஓகே இந்தாங்க உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட்டும் வந்து லைசன்ஸும் இதை கொண்டு போய் எங்க ஆள்கிட்ட வந்து காமிச்சிங்கன்னா வந்து அவங்க கொஸ்ட் எடுக்க வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே நான் வீரோ கொண்டு போறேன். அண்ட் தென் ஒரு ரெட் முடியாட்டு இருக்கிறான் அவன்கிட்ட போய் கொடுக்க ஓஹோ நீ தானே சரி ஓகேவா இந்த கொஸ்ட் வந்து எடுத்துக்கோ அப்படி சொல்லி வந்து கொடுக்க அண்ட் தென் அதுல வந்து கொஸ்ட் எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் வந்து வெறும் வந்து 10 காப்ளினுடைய லெதர்ஸ் வந்து கேட்கறாங்க. அதை கிளிக் பண்ணும்போது வந்து நமக்கு இடன் ரேட்ல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் அது லெஜெண்டரி கிரேட்ல இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து காப்ளின் வந்து 10 தானே கேட்டுச்சு. அண்ட் தென் இப்ப 30 கேக்குது. நீங்க வந்து 30 கொடுத்தீங்கன்னா வந்து இந்த லெஜெண்டரி இது முடிஞ்சு போயிடும். அண்ட் தென் அதுல உங்களுக்கு ரிவார்டா வந்து லைஃப் ஆஃப் வைட்டாலிட்டியோட ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து போட நம்ம ஹீரோக்கு வந்து போடு ஜாக்பாட் அப்படி சொல்லிட்டு அதை பார்த்தா பெரிய ஒரு லிஸ்ட் மாதிரி வந்து வருது. நம்ம ஹீரோவும் அதை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் வந்து அந்த இன்னொருத்தர் இருந்தான்ல அந்த கில்டு சார்ந்தவன் ரெட் கலர் முடிக்காரன் அவன் வந்து பார்த்துட்டு எங்க வானத்தை பார்த்துட்டு இருக்கிறான் கொஸ்ட பார்க்காம அப்படி சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே வேற ஒருத்தர் காமிக்கிறாங்க. நிறைய காப்ளின்ஸ் எல்லாம் வந்து செத்து கிடக்க. அப்ப வந்து நீங்க லெவலப் ஆயிட்டீங்க அப்படி சொல்லி வந்து நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு, என்னோட ஆர்ஜி மேஜிக்கிற அந்த ஒரு ஸ்கில்ல கொஞ்சம் கூட யூஸ் பண்ண தேவையில்ல போல, ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து நான் முடிச்சுட்டேனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப வந்து ஒரு 2 நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து உங்களுக்கு காட் வந்து உங்களோட க்ரோத் வந்து வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வர. அண்ட் அப்பதான் வந்து டிராகன் அதாவது அந்த வாட்டர் டிராகனை வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்ல வர நம்ம ஹீரோ ஓஹோ அப்படியா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அப்புறம் வந்து ஒரு சில ஸ்கில் கார்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நிறைய பேருக்கு வந்து ஸ்கில் கார்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அண்ட் ரொம்ப ரேர், ரொம்ப காஸ்ட்லியான கூட. ஆனா வந்து ஸ்கில் கார்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸ்பின் பண்ற மாதிரி. அது எப்படின்னா வந்து நம்ம லெவல் அப்கிரேட் பண்ணும்போது அது நம்ம கிடைக்கும். அண்ட் தென் போரான பீப்புள்லாம் வந்து அப்படிதான் வந்து நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அதை ஸ்பின் பண்றான். அண்ட் தென் எப்படியும் 100க்கு வந்து 90 ஸ்பின் பண்ணியும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்புறம் கடைசி 10 ஸ்பின் பண்ணும்போது வந்து ஒரு யூனிக் ரேட்ல வந்து கார்டு கிடைக்குது. சரி ஓகே நாட் பேட். அண்ட் தென் இந்த ஸ்கில் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தானே, மேஜிக் அந்த ஒரு இது இருக்கும் போது வந்து இந்த ஒரு ஸ்கில் என்கிட்ட இருந்துச்சு, ஃபயர் பாலுங்கிற அந்த ஸ்கில் இருந்தது. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே முதல்ல இந்த ஃபைனல் இடன் கொஸ்ட் வந்து நம்ம முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து நம்ம ஹீரோ அங்க வரான். அண்ட் தென் வந்த உடனே வந்து அவன் கேட்கறான் எப்படி நீ வந்து அதுக்குள்ள முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க அதுக்குள்ள நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஓ நீங்க ரொம்ப ஸ்கில்லான பிளேயரா இருப்பீங்க போல அப்படின்னு சொல்லும் போது அதை ஏன் கேட்கறீங்க, ஜஸ்ட் ஒரு காப்ளினுக்குள்ளவே நான் வந்து செத்து போய் பொழைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவனுக்கு புரியுது ஓஹோ இவன் வந்து பொருளை வாங்கிட்டு வந்திருக்கான் போலயே. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த கொஸ்ட் முடிக்கிறதுக்கோசரம் வந்து நிறைய பேர் வந்து முடிச்சிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் தென் அந்த மாதிரி ஆள் போல அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்கு
அவனும் யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே இந்த கொஸ்ட்டை வந்து நம்ம முடிச்சோம்னா, அதாவது இந்த வேலையை நம்ம முடிச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம கில்ல வந்து நமக்கு ப்ரமோஷன் இருக்கும் அப்படி சொல்லி அந்த ரெட் முடி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றான். அதாவது அந்த கொஸ்ட் வந்து கொடுக்கும்போது வந்து அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துருதா? அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், என்ன எல்லாத்தையுமே எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை கேட்ட அந்த ரெட் முடிக்கு ஷாக்கு. என்னடா அது எப்பயுமே வந்து 10 தானே எடுக்கும். இப்ப என்ன 30 எடுத்துச்சுங்கிறான். என்ன ஆச்சுன்னு புரியலையே அப்படி சொல்லி கேட்கும்போதே வந்து அப்பதான் ஒரு ஹிடன் கொஸ்ட் வந்து இருக்குதுங்கிறதே அவனுக்கு தெரியுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து புலம்புறான். எப்படி வந்து எல்லாமே எடுத்திருக்கும். நான் வந்து கஷ்டப்பட்டு 30 வாங்கி வச்சேன். இது எப்படி வந்து 30மே எடுக்கும்? அப்படி சொல்லிட்டு இந்த ரெட் பண்ணிட்டு தான் வந்து கேட்கறான். எனக்கு வந்து இப்ப ரீஃபண்ட் பண்ணியே ஆகணும். நீங்க 10 தானே சொன்னீங்க. நீங்க வந்து ஒழுங்கா வந்து அனலைஸ் பண்ணி வந்து எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும். நீங்க வெறும் 10 தான் வந்து சொன்னீங்க. நான் வந்து 30 வந்து எனக்கு தேவைப்படுமேன்னு வச்சிருந்தேன். ஆனா வந்து வெறும் 10 தான் எடுத்துக்கணும்னு பார்த்தா 30மே எடுத்துக்கிச்சு. அப்படி சொல்லி வந்து அவனும் அவங்கூட பிடிச்சு கேட்க, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி வந்து நடந்ததே இல்லையே. இது எதுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து நடக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம ஹீரோ கேட்கறான், எனக்கு ரீஃபண்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரியாத அமௌண்ட் கொடுங்க அப்படி சொல்லி வந்து கேட்கும்போது அப்ப வந்து அவன் காம் ஆயிட்டு இல்லைங்க நீங்க தான் வந்து தப்பா பண்ணிட்டீங்க. நாங்க வந்து இதுக்குள்ள ரீஃபண்ட் பண்ண முடியாது. நான் வந்து என்ன சொன்னனோ நீங்க அது கரெக்டா வந்து பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. நான் வந்து கரெக்டா தானே பண்ணேன் அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்க ஒரு 10 தான் சொன்னோம். அந்த 10 தான் கொண்டு வந்து நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கணும். நீங்க ஏன் 30 கொண்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இல்லைங்க எங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது என் பணம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல வந்து போகிற மாதிரி இருக்க அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே போறான். எப்படியோ வந்து இந்த இடன் குஸ்ட் வந்து முடிச்சிருக்கிறோம். அது அவங்களுக்கு டவுட் வராமே முடிச்சிட்டோம். அப்பாடி நல்ல வேலை அவனுக்கு வந்து டவுட்டே வரல. அவன் கொஞ்சம் முட்டாளா இருந்தனால ஈஸியா வந்து அவனை மேனிபுலேட் பண்ணிட்டோம். இல்லைன்னா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு பதட்டமா இருக்கு. அப்புறம் வந்து அவனுக்கு அந்த இடன் குஸ்ட் முடிச்சதுக்காக வந்து ஒரு ரிவார்டு மாதிரி கிடைச்சிருக்கும். ஒரு காப்ளினுடைய ஒரு கோர் மாதிரி வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் அதை கொண்டு போய் ஆல்டிமேட்டை கொடுத்து வெள்ள தாடி எனக்கு இதை வச்சுக்கிட்டு வந்து எலிக்சர் ஆஃப் ஒயிட் ஆடிட்டி செஞ்சு கொடுக்குறியா அப்படி சொல்லி கேட்க இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவனும் பண்ணி கொடுக்க அதை பார்த்து அப்பாடி நல்ல வேலை இந்த கொஸ்ட்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு இந்த நாய்கிட்ட வர எப்படியோ வந்து இந்த உல்ஃபை வந்து எப்படியோ பண்ணி இந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டோம்னா வந்து எனக்கு மந்த்லி இன்கம் பயங்கரமா வந்து கிடைக்கும் போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுகிட்ட போய் அந்த ஒரு எலிக்சரை வந்து கொண்டு போய் வாயில வந்து ஊட்டி விடுறான். அந்த ஊட்டி விட்டனையும் வந்து அது இன்ஜுரி எல்லாம் வந்து சரியாயிருச்சு. அந்த சரியானதுக்கு அப்புறம் வந்து இது ஓனரே இல்லாத வந்து இனிமே உங்களை தான் வந்து ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னு வரும்போதே அவனுக்கு ஒரு டைட்டில் வருது. அந்த அது என்னன்னா வந்து மித்திக் கிரியேச்சர் ஓனர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து அவனுக்கு கிடைக்க நம்ம ஹீரோவோ என்னது மித்திக் கிரியேச்சர் டைட்டிலா ஆட பாவீங்களா இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும். மித்திக் கிரீச்சர் இஸ் ஈக்வல் டு நோ டிரான்சாக்சன். எனக்கு காசு கிடைக்காதா ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண அந்த நாயும் வந்து அப்படி சொல்லி வந்து உழைக்கும் போது நீ உண்மையாலுமே உல்ஃபு தானா என்னால இப்ப என்ன பண்றது எனக்கு காசு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ணும்போது அண்ட் தென் அப்பதான் வந்து சரி அட்லீஸ்ட் உன் ஸ்டேட்டஸ் ஆச்சு நல்லா இருக்கே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து அதோட நேம் வந்து வைக்க சொல்லுது. ஆமா எனக்கு தான் லக்கியே இல்லையே உன் பேர் நம்ம லக்கின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல நீங்க வந்து இதுக்கு புதுசா பேர் வச்சனால வந்து நீங்க தான் இதுக்கு ஓனர் ஆவறீங்க அப்படின்னு சொல்லி அது பயங்கரமா வந்து ஜொலிக்க அப்படியே ஜொலிச்சு அது என்ன ஆகும்போது நம்ம ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லி இருக்கும்போது ஹார்ட் பீட் அதிகமாகி உங்களை நாங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவே வந்து லாக் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே வந்து வெளியே தள்ளி விட நம்ம ஹீரோக்கு பார்த்து பயங்கரமா ஷாக்காக அண்ட் அதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. அண்ட் இந்த வீடியோ எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ நல்லாவே இருந்திருக்கும். பட் வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அது பிடிக்கல அதாவது இந்த ஃபார்மிங் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் இதை போட்டா ப்ரோ இந்த ஃபார்மிங்கே போடுங்க ப்ரோ இது ஏன் ப்ரோ போறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வியூஸ் கொடுத்தா அதாவது அதுக்கு வியூஸ் கொடுக்கலையே சரி புதுசா எடுப்போமேன்னு சொல்லி இதுக்கு வந்து இதை போட்டா இதுக்கும் வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்னதான் போடுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சரி ஓகே ஒரு 2-3 பேர் வந்து அதையும் கேட்டிருக்காங்க. நான் அதனால வந்து அதை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். அண்ட் தென் இதையும் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங்லாம் கிடைச்சா கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி அது பிடிக்கலையே நினைச்சேன் அது பிடிக்குது. இப்ப இது பிடிக்கலையே நினைக்கிறேன். அண்ட் தென் இதுவும் ஒரு வேலை பிடிச்சா என்ன பண்றது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு நல்ல ஐடியாவோட அடுத்த ஒரு வீடியோல வரேன். ஓகே பாய் சொல்லுமா அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.